குடும்பம் என்கிற தலைப்பில் நம்ம செய்தியில் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்க பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம். நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார் எப்பொழுதுங்கிறதையும் கேட்டோம். போன வாரத்தில் மகிழ்ச்சியான குடும்பங்கள் என்று கேட்டோம். இந்த வாரம் ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் போன வாரம் மகிழ்ச்சியான குடும்பங்கள் சொல்லி நல்ல காரியங்களை சொன்னீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை தான், ஒரே போராட்டம் தான், ஒரு சண்டை தீரலையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், வசனத்தை கேட்டால் மட்டும் தீர்ந்துடாது, அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் மாத்திரமா போதும், அப்பொழுது மாத்திரம்தான் என்ன உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். வசனத்தை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, இப்படி இருந்தால் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனோடனே மறுபடியுமா என்ன சொல்லுவாங்க, பழைய குருடியா, எனக்கு கூட சரியா மறந்துட்டு, அப்படிதான் இருக்கிறோம். மாற்றம் வேணும். மீன்ஸ் நம்முடைய குடும்பத்துல மாற்றம், அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். குடும்ப ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதுலையுமே நிம்மதியா இருக்க முடியாது. வேலைக்கு போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது, உழைச்சாலும் நிம்மதியா இருக்க முடியாது, எதை செய்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. குடும்பத்துல எவ்வளவு தூரமா மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதே போலதான் எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கும். வசனத்தை கேட்குறீங்க, அப்படியே கீழ்ப்படியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஆசீர்வாதமான குடும்பம் அப்படிங்கிற தலைப்புல சில காரியங்களை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆசீர்வாதமான குடும்பம் போது உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்லுங்களேன்? ஒரு பெரிய வீடு இருக்கணும், சுற்றி தோட்டம் வைக்கணும், கார் இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இது உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, இதெல்லாம் மறைந்து போகிறது. உண்மையான ஆசீர்வாதம் சமாதானம், சந்தோஷம், ஆமென், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆமென், ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆமென். அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை தருகிறவர் தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் ஆண்டவர் சபையில உபதேசம் பண்ண சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அசைக்காதபடிக்கு, சின்ன காரியனாலும் அசைஞ்சிடறோமே, அசையாதபடிக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையின் மேல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் கட்டப்படணும். வாசிங்க. அதுக்கு ஆதாரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு ஆமென். அந்த வீடு எங்க இருந்துச்சா? கண்மலையின் மேல அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம மாடி தூக்கும் போதும் கேட்டாங்க, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, பில்டிங் ஸ்டெபிலிட்டி, இதை தாங்குமா, தோண்டி பார்க்கலாமா அப்படின்லாம் நிறைய கேட்டாங்க. அதே போலதான் நம்ம வீடு கட்டப்படணும்னா, நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஃபவுண்டேஷன் தேவை. அந்த ஃபவுண்டேஷன் என்னவா? நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த வார்த்தையின்படி நம்ம வீடு இருக்கணும். இந்த வார்த்தையின் சில ஒழுங்குகள் இருக்குது. குடும்பம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வேதத்துல இருக்குது. அந்த ஒழுங்கின்படி நம்ம வீடு இருந்துச்சுன்னா நம்ம வீடு நிச்சயமா என்ன பண்ண முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அந்த வீட்டுல பெருமழை வரலாம், புயல் காற்று அடிக்கலாம், என்னதான் மோதலாம், வார்த்தையின்படி கட்டப்பட்ட வீட்டுல பிரச்சனையே இருக்காதுன்னு இல்லை. ஆனா எந்த புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அந்த வீடு எப்படி இருக்குமா? அசையாது. ஒரு காக்க, அந்த வார்த்தை உங்க குடும்பங்களை காக்கும், அந்த வார்த்தை உங்க குடும்பங்களை போஷிக்கும், அந்த வார்த்தை உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் நான் சில வார்த்தைகளை, நம்முடைய குடும்பம் சில ஒழுங்குல இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒழுங்கு முறையை தான் சொல்லப்படுது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த ஃபேமிலி. கணவனுக்கு சில பொறுப்புகள் இருக்குது, மனைவிக்கு சில பொறுப்புகள் இருக்குது, பிள்ளைகளுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. என்ன சில காரியங்கள் நம்ம குடும்பம்னா எப்படி இருக்குன்னு சில காரியங்கள் இருக்குது. ஒரு 5 குறிப்புகளை நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புறேன். முதல்ல கணவன். ஆமென். கணவன் எப்படி இருக்குதானா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறான். வெறுமனே உலக மனுஷன் என்ன பண்றான், நான் சம்பாதிச்சு போடுறேன், நீ எப்படிங்கனாலும் போங்க, எப்படினாலும் சாப்பிடுங்க, அப்படி இருக்கிறவனா இருக்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், ஒரு ஆவிக்குரிய, அவன் தான் அந்த குடும்பத்துல யாரு? ஸ்பிரிச்சுவல் லீடர். முதல்ல கணவன் சபைக்கு வந்தாருன்னா, கணவன்
ஸ்பிரிச்சுவலா இருந்தாருன்னா குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்க கணவன் வரலன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுதான் ஒழுங்கு. ஏன்னா ஆண்டவர் முதல்ல யாரை படைச்சார்? யாரை படைச்சாரு? ஆதாம தான் படைச்சார், ஏவாளை படைக்கல. அப்போ ஆதாம ஏன் படைச்சார்? ஆதாம் தான் குடும்பத்துக்கு யாரு? தலைவன். தலைவன். சிலவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாமே எப்படி இருக்குது? தலைகீழா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் தலைகீழா இருக்குதுன்னா, தலை காலில் இருக்குது, கால் தலையில இருக்குது. ஆமா, கணவன் என்னமோ ஒரு அடிமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறார், மனைவி ரொம்ப அப்படியே ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அவர் தலை. உங்க வீட்டுக்கு யார் தலை? கணவன் தலை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அதை மதிக்கணும். ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, அதை நீங்க மனைவி மதிக்கணும். கணவன் அது கூட ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எபேசியர் 5:23 வாசிங்க. 5:23 வாசிங்க, சீக்கிரமா வாசிப்போம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். என்ன கவனிங்க. அப்போ கிறிஸ்து தான் சபைக்கு யாரு? பாஸ்டர் இல்ல, ஸ்தாபனம் இல்ல, சபைக்கு ஹெட் வந்து கிறிஸ்து தான். அதே போல புருஷன் மனைவிக்கு எப்படி இருக்கிறானா? தலையா இருக்கிறான். தலையா இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென், தலையா இருக்கிறான். அப்போ நீங்க கணவன் என்ன பண்ணணும்? வாடாப்படன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நான் இந்த ஊர்ல வந்தப்பதான் முதல்ல கேட்டேன். எல்லா வீட்லயும் சண்டை போடுவாங்கன்னு கேட்டிருக்கிறேன், சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருக்கிறேன். மனைவி புருஷன் தான் மனைவி அடிச்சுட்டான்னு கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த ஊர்ல வந்தப்பதான் கேட்டேன், புருஷனை போட்டு அடிக்கிற மனைவிலாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம சபையில முன்னால வந்தவங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த டீச்சிங்கை கேட்கும்போது ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும், இல்லைன்னா இருக்க முடியாது. அவங்க குத்திக்கிட்டே இருக்கும். ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்படி நம்ம வேதத்தை சேலஞ்சுன்னு சொல்லும்போது ஒப்பு கொடுக்கலன்னா சபையை விட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தர் நான் விடிய காலம் இந்த சபையில, அந்த செட்டு போட்டு அந்த சபையில இருக்கும்போது ஒரு ஒரு கணவன் வந்தார். விடிய காலம் ஒரு 5:30 மணி இருக்கிறோம். வந்து சொன்னாரு, ஐயா உங்க விசுவாசி அடிச்சு அடிய பாருங்கய்யா அப்படின்னு. ஒரு மூக்குல ரத்தம் கொட்டுது, உதட்டுல காயம், கட்டையை வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாயா அப்படிங்கிற. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த குடும்பம் நிம்மதியா இருக்குமா? அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. புருஷன் தலை, புருஷன் தான் தலை. அல்லேலூயா. அப்போ புருஷனும் தலை மாதிரி இருக்கணும், தலை மாதிரி இருக்கணும். வாசிங்க எபேசியர் 25 வசனத்தை வாசிங்க. 5:25. ஆமா, உன் மனைவி கிட்ட எப்படி அன்பு கூறணுமா? கிறிஸ்து சபையில அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து உங்களை என்ன நேசித்தார்? எப்படி நேசித்தார்? நல்லவங்கிறதுனால நேசித்தாரா? பாவிகளா இருக்கும் நேசித்தார். இப்போ மனைவிட்ட 1000 குறை இருக்கும், 1000 போராட்ட பிரச்சனை இருக்கும், ஆனாலும் அவங்களை நேசிக்கணும். கிறிஸ்து உங்களை நேசித்தது போல. ஆமென். உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா மனைவிட்ட குறைய காண மாட்டோம். மனைவி நேசிக்கணும். மனைவி முடியாத நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு புருஷனுக்கு உள்ள கடமை. அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீ கேடு கட்டாலும் போ, நான் போறேன் அப்படின்ட்டு வேலைக்கு போறது, இல்லைன்னா வேற எங்க இருந்தா அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், அந்த குடும்பத்துல அமைதி இருக்காது. அல்லேலூயா. அப்ப அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. அது குறித்த முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்னு சொல்லணும்னா யோசேப்பு. எந்த யோசேப்பு? மரியாள் யோசேப்பு. கரெக்டா சொன்னாங்க, மரியாள் யோசேப்பு. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயம் தான் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணல. ஆனா யோசேப்பு என்ன கேள்விப்படுறா? அவ கன்சீவ் ஆயிட்டா, அவ கர்ப்பம் ஆயிட்டான்னு கேள்விப்படுறான். ஆவியானவர் சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறான். ஒரு நாளும் கர்ப்பம் என்னை நான் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாலேயே இவ கர்ப்பம் ஆயிட்டா, இவ வயிற்றுல இருக்கிறது என் குழந்தை இல்லை அப்படின்னு அவன் ஒரு நாள் வேறுபாடு காமிக்கலையா? நல்ல அன்பா பார்த்துக்கிட்டு இருந்தான், அவளை அரவணைத்தான், அவளை வழி நடத்தினான். எங்க இருந்து? நாசரேத்துல இருந்து பெத்லெகேமுக்கு வழி நடத்தினான். எல்லா இடத்துலயும் அவ கூட இருக்கிறான், அவளை வழி நடத்தணும். அல்லேலூயா. அதான் உண்மையான எக்ஸாம்பிள். பிள்ளை சில நேரத்துல மனைவிகளுக்கு பலவீனம் வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும். அப்போ அந்த கணவன் தான் அவசியம். சில குடும்பங்கள்ல அப்படி சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் தான் இப்போ எனக்கு எல்லாமே செய்யறாரு அப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட கணவன்லாம் இருந்தீங்கன்னா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரி யார் தான்? நீங்க தான். உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கணும், உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடக்கணும்.
ஆமென். கர்த்தருக்காக பயன்படுத்துகிற ஒரு கருவியா இருக்கணும். ஏதோ நான் மட்டும் வரேன் போறேன் அப்படின்னு இல்லை. உங்க பிள்ளைகளையும் நடத்தணும். உங்க பிள்ளைகளையும் நீங்க நடத்தணும். அல்லேலூயா. கொலோசியர் 3:21 வாசிங்க. நான் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, ஒரே குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு பிள்ளைகளை கோபம் மூட்டக்கூடாது. சிக்ஷிக்கலாம், ஆனா கோபம் மூட்டக்கூடாது. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. அவன் முதிர் வயதிலையும் அதை ஆமா, சின்ன வயசுலயே அப்படி நடத்து. சின்ன வயசுலயே பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தி, எப்படி பிள்ளைகள் நடக்கணும், எப்படி கர்த்தருக்குள்ள வளரணும், அதை நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு கதை முதல்ல என்ன பண்ணணும்? பைபிள் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் புக்கை வாங்கி கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி வளருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள, ஏன்னா பிள்ளைகள் தகப்பனை பார்த்து அதிகமா வளரும். தகப்பனை பார்த்தா அதிகமா வளரும். ஒரு தகப்பன் குடிப்பாராம். ஒரு தகப்பன் குடிப்பாராம். தாய் என்ன பண்ணுவாங்களாம்? மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். என்ன சொல்லி கொடுப்பாங்களாம்? யார்கிட்டையாவது எதையாவது வாங்கினா என்ன சொல்லணும்? தேங்க்யூன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்ல வச்சோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிளாஸ்ல பால் ஊற்றிட்டு வந்து கொடுத்தாங்களாம் டம்ளர்ல. அந்த பாப்பா வாங்கிட்டு இருந்துச்சான். பொண்ணு அந்த மம்மி கேட்டாங்களாம், இப்போ நீ என்னம்மா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா என்ன பண்ணிச்சான்? டம்ளரை தூக்கி சியர்ஸ் அப்படின்னுச்சான். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு வேலையை சொல்லுங்க. ஏன்னா வீட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் சேர்ஸ் போடுறாங்க. ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்குறாங்க, நான் ஜபிக்கிறத பார்க்குறாங்க, பிரதர்ஸ் நீங்கள் ஜபிக்கிறத பார்க்குறாங்க, நீங்கள் வேதம் வாசிக்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அந்த பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்குள்ளே வளருவாங்க, கர்த்தருக்குள்ளே வளருவாங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாஸ்டர். சபைக்கு பாஸ்டர் நான் இருக்கிற மாதிரி, என்னுடைய வீட்டுக்கு பாஸ்டர் நான் இருக்கிற மாதிரி, உங்கள் வீட்டுக்கு யாருதான் பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. என்ன ரொம்ப மறிச்சு பார்க்குறாங்க. நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆமா போதகர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வழியில நடத்தணும். அதே மாதிரி பிள்ளைகளை கூட்டி வச்சு ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆமென். யாக்கோபு நீங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 48ஆம் அதிகாரத்தெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் ஜெபிக்கிறோம். யோசேப்பு என்ன பண்றான்? தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டு வந்து ஆமென். ஸ்தோத்திரம். தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்லி கொடுக்குறான். யாக்கோபுடத்துல யோசேப்பு தான் பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுக்குறான். ஸ்தோத்திரம். எப்ராஹிமையும் ஆமாம் மலேசியும் கொண்டு வந்து ஜெபிக்க சொல்றான். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். ஆமா, நான் கேட்பேன் நிறைய பேர்ட்ட முன்னால, பர்த்டே பாஸ்டர் நீங்க இன்னும் வரலையே, நீங்க வந்தவர்தான் என் பிள்ளைக்கு சட்டை போடணும் அப்படின்னு சொல்லி சட்டையை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் கேட்பேன், நீ உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணியா? ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளை அதை பார்த்து வளருவாங்க. நம்ம பிள்ளைகளை சின்ன வயசுலயே பெற்றோர்கள் நீங்க நடத்தணும். ஆமென். இந்த 2 வாரமும் நான் போனதுடைய காரியம் வேறு ஒண்ணுமே இல்லை. இந்த 2 பிள்ளைகளும் எங்களை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. பாட்டியும் தாத்தாவும் எங்க கூட வாங்கிதான். அதனாலதான் நாங்க போனோம். போன இடத்துல ஒரு நாள் தங்கி இருக்கும்போது ஸ்தோத்திரம், அந்த ஜெஃப் வந்து பைபிளை தூக்கிட்டு வந்து தாத்தா யோயாக்கீம் யாரு, யோயாக்கீன் யாரு? எனக்கே கொஞ்சம் மண்டே பேச்சிட்டு. இதுல யோயாக்கீம் பின்னால வந்தானா யோயாக்கீன் பின்னால வந்தாங்க. அவன் ஜெயோவாக்கீமா அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது பின்னால வந்தது யாரு? இவங்களுக்கு தகப்பன யாரு, பிள்ளை யாரு, இவங்களுக்கு எப்படி ஆச்சு? நமக்கே மண்டை பிக்குது. சொன்னது மாத்திரம் இல்லை, கரெக்டா அந்த வசனங்களெல்லாம் எடுத்து படிக்கிறேன். கர்த்தருக்காக நான் அந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா அவங்க பைபிள் வாங்கி கொடுக்குறாங்க. எங்க போனாலும் பைபிளை தூக்கிட்டு அலையுது, எங்க போனாலும் தூக்கிட்டு போகுது, படிச்சுக்கிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்த்தா போதும். கர்த்தராலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதான் முக்கியம். கர்த்தரை குறித்த அறிவு உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, வசனத்தை கொடுங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவ ஸ்கூலுக்கே போகல, ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். என்னை உயர்த்துவதற்காக, என் பிள்ளைகளை உயர்த்துவதற்காக சொல்லல, ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். அவ ஸ்கூலுக்கே போகல, அவளுக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லை. சில இங்கிலீஷ் மாத்திரம் இல்லை, எல்லா காரியமும் தெரியுது. மேத்ஸ்ல கேட்டா சொல்றா, இதுல கேட்டா சொல்றா, பொதுவான குளோபல் உள்ளது சில காரியங்களை கேட்டா சொல்றா, நமக்கு புரியாதன்னா சொல்றேன், நம்மளையே திருத்துற மாதிரி சொல்றேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எங்க பிள்ளைகள் மட்டும் நம்ம சபைக்கு வர எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு முக்கியம் புருஷர்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை போதித்து நடத்துங்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் உங்க பிள்ளைகளை நடத்துங்க. ஏதோ நீங்க வெறுமனே படிக்க வச்சா மாத்திரம் போதும்.
பிள்ளைகள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகள் சந்ததி கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படணும். இந்த விஷயம் நமக்குள்ள வேணும். ஆமென். அநேகர் எப்படி வராங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சபைக்கு வர்ற அநேகர் பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு போற மாதிரி வராங்க. ஆபீஸுக்கு எப்படி போவாங்க? தனியா போவாங்க. அதே மாதிரிதான் வர்றாங்க. இல்ல, குடும்பமா வாங்க, குடும்பமா கர்த்தருக்குள்ள வளருங்க, குடும்பமா கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். முதல்ல இந்த ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டாவது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ ஒய்ஃப். ஒரு மனைவியுடைய கடமை வேதத்துல சொல்லப்படுகிறது. எபேசியர் 5:22 வாசிங்க, 24 வாசிங்க. ஆமென். மனைவி என்ன பண்ணுமா சொல்லுங்க, மனைவி எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச மனைவி எல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தருக்கும் பயமா இருக்கு போல இருக்க. நம்ம செய்யாத ஒருத்தர் பாஸ்டர் சொல்ல சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, யாருக்கு கீழ்ப்படியணுமா? சொந்த புருஷருக்கு. அது ரொம்ப முக்கியம். அவங்க மற்றவங்க சொன்னதுதான் சரின்னுருவாங்க. வீட்டுக்காரன் சொன்னா அது தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுதான் தப்பு. ஸ்தோத்திரம். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். புருஷனுக்கு ஒரு நாள் ஏத்து நிக்கவே கூடாது. உங்களுக்கு 1000 கருத்துகள் இருக்கலாம். புருஷன் சொல்லும் போது கேட்டுட்டு அமைதியா நீங்க அதை ஷேர் பண்ணீங்கன்னா புருஷன் கூட உங்க கருத்துக்கு வந்துருவாரு. அதனால நம்ம சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. அதுதான் என்ன சொல்லப்படுகிறது? மெய்யான அலங்காரம் என்னன்னு சொல்லப்படுகிறது. உள்ளான அலங்காரம் தான் மெய்யான அலங்காரம். வயரை பின்றதோ, ஸ்தோத்திரம், பொன்னாபரங்களை அணியிறதோ, உயர்ந்த வஸ்திரங்களை உடுக்கிறதோ உண்மையான அலங்காரமா இல்லாமல் ஆவிக்குரிய இடத்தில் வந்திருக்கிற சாந்தம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய அலங்காரமா இருக்கணும். மனைவிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. அதுக்காக நாளைக்கு அலங்கோலமா வந்துடுறாங்க சபைக்கு. அலங்காரமா வாங்க. ஆனா உள்ளான அலங்காரம் ரொம்ப முக்கியம். புருஷனுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணுமா. போன வாரத்தில் கூட நம்ம படிச்சோம். புத்தியுள்ள ஸ்திரீ அப்ப 2 காரியத்தையும் மனைவிதான் செய்யறா. ஒண்ணு கட்டுறா, இன்னொன்னு இடிக்கிறா. பாதி கட்டி பாதி அடிச்சிருவங்களும் இருக்கிறாங்க. நல்லா கட்டிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சீபோனி சொல்லி கட்டி இடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கட்டணும். குடும்பத்தை கட்டுறவங்க தான் ஸ்திரீகள். நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சில காரியங்களுக்கு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யாருக்கு? ஹலோ சொல்லுங்க. சண்டைக்கு அரியோடு விட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கணும். வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டில போட்டு தூங்குறதே நகம். எந்த வீட்டுல அப்படி நடக்குது? சண்டைக்கு அரியோடு. அடுத்த என்ன 19வது வருஷம் அவசியமா? ஆமென். நிறைய புருஷன்கள் அப்படி ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போனா சண்டை. அதனால என்ன பண்ணுவோம்? லேட்டா போவோம் அப்படின்னு வர்றாங்க. லேட்டா வந்தாலும் என்னதான், நீ எங்க போன, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, உன் போனை காமி, உன் செல்போனை காமி. ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். நம்பணும். கணவன் மனைவிங்கிற உறவு அன்பினால கட்டப்படணும், நம்பிக்கையினால கட்டப்படணும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி சந்தேகங்கிற பேய் நம்ம குடும்பத்துக்கு வர்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு ஆங்கிலத்துல ஒரு ஜோக் படிச்சேன். ஆங்கிலத்துல படிச்சாதான் சரியா இருக்கும். அதாவது தமிழ்ல சொல்லிடுறேன்னு. கணவன் மீன் பிடிக்கிறவருக்காக என்ன பண்ணிட்டாராம்? கணவன் கடலுக்கு போயிட்டாராம். இந்த மனைவி மட்டும் தனிமையா இருக்கிறாங்க. பாஸ்டர்ட்ட ஒரு ஜெப ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தாங்களாம், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி. ஆங்கிலத்தில் அவங்க எப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் வென் டு சீ போட்டுட்டு அடுத்தாவே ஒய்ஃப் நீட் ப்ரொடெக்ஷன் அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க. இவரு பிரசங்கம் பண்ண போகும்போது கொடுத்தபடினால அவர் வேகமா படிச்சுட்டாரு. ஹஸ்பண்ட் வென் டு சீ ஒய்ஃப் நீட் ப்ரொடெக்ஷன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு?
ஆமென். ஆமா. வேற ஒரு மனைவி பார்க்க போயிட்டாரு. அவங்க மனைவிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படி கேட்ட மாதிரி படிச்சாராம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். கணவன் மனைவி ஒருத்தர் நம்பணும், கீழ்ப்படியணும், அன்புள்ளவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த பிளஸ்ட் சில்ட்ரன், ஆசீர்வாதமான பிள்ளைகள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா 127:5 வாசிங்க. சங்கீதம் 127:5. ஆமென். 127:5. நிரப்பின புருஷன் பாக்கியவான். ஆமென். பால வயதின் குமாரர். நல்ல கவனிங்க. வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, காணாம போயிட்டீங்க. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுடைய புருஷர்கள் மனைவிகள் கவனிங்க. உங்க பிள்ளைகள் நிமித்தம் நீங்க வெக்கப்படக்கூடாது. அநேக குடும்பங்கள் என் பிள்ளை இப்படி செய்துட்டு வந்துட்டா, என் பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்படுகிற மாதிரி நீங்க ஒரு நாள் இல்லாம இருக்கணும்னா, சின்ன வயசுலயே நான் திரும்ப சொல்றது, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க, கர்த்தருக்குள்ள போதிங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அந்த பிள்ளைகள் நீங்க சின்ன வயசுல கொடுக்கறதா முதல் வயதுல நடப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படி நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகள் என்ன செய்யறானே உங்களுக்கு தெரியல. உங்க பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லை. நான் மட்டும் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே முடியாது. என் பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் சந்ததி கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் எங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2 இடத்துலதான் இருப்பாங்க. ஒண்ணு, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு பார்வோனின் ஆவி. நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். எகிப்திய தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எதற்காக விடுதலை பண்ணினார்? ஆராதனை செய்வதற்காக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை செய்வதற்காக. நீங்களும் நானும் அடிமைத்தனத்துல இருந்தோம், பிசாசுடைய பிடியில இருந்தோம். அதுல இருந்து கர்த்தர் உங்களை எதுக்காக விடுதலை பண்ணியிருக்கிறார்? அவருக்கு ஆராதனை செய்வதற்காக. பார்வோன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு கட்டத்துல, நீங்க போய் ஆராதனை பண்ணுங்க, உங்க பிள்ளைகள்லாம் எங்க இருக்கட்டும், எகிப்திலேயே இருக்கட்டும், நீங்க மட்டும் போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவருக்கு ஆராதனை பண்ண போனாலும் நீங்க எங்க வந்துருவீங்க? திரும்ப எகிப்துக்கு வருவீங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நீங்க சபைக்கு கொண்டு வரலன்னா நீங்களே எகிப்துக்கு போவீங்க. என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிக்கணும் பாஸ்டர், என்ன செய்யறது நீங்க சொல்லுவீங்க. பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற காரியத்துல எகிப்துக்கு போவீங்க. நல்லா கவனிச்சுடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது பார்வோனின் ஆவி, பிசாசுடைய ஆவி. உங்க பிள்ளைகளை நீங்க சபைக்கு கொண்டு வராம நீங்க மட்டும் தனியா வந்து போற எல்லாருக்காகவும் நான் சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சொல்றேன். இந்த பார்வோனின் ஆவிலிருந்து நீங்க வெளியே வாங்க. நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க, உங்க பிள்ளையின் நிமித்தம் நீங்க அந்த பார்வோனின் ஆவியினால கட்டப்பட போறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, இந்த எச்சரிப்பை கேளுங்க, மனம் திரும்புங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? இப்போ பார்வோனின் ஆவிக்குள்ள இருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்க மனுஷன் இல்லை, கர்த்தருடைய சபைக்கு வர மனுஷன் இல்லை, மற்ற எல்லா இடத்துக்கும் போறாங்க, அவங்க இஷ்டம் போல வாழ்றாங்க. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு பெற்றோருக்கே தெரியல, அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்றாங்க. அதனாலதான் சொல்லுது, அவங்க ஞானம் அடையாமல் நீங்க வெக்கப்படாம இருக்குன்னா, உங்க பால வயதின் குமாரர் எங்க இருக்கணுமா? கர்த்தருடைய கரத்துல பலவான்களா இருக்கணும். ஆமென். உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும், கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். உங்க பிள்ளைகளை அப்படி வளர்த்து பாருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கும். பிள்ளைகளை குறித்து ஒரு நாள் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக ஏராளமான வசனங்களை சொல்லி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் மேல ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவது கர்த்தருக்கு பிரியம். நம்ம பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய பெண் பிள்ளைகள் ஆமென் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களைப் போல இருப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு தான் பிரியம் இல்லை, சிலவங்களுக்கு பிரியமே இல்லை. என் பிள்ளை எப்படியா போறது, அப்படி வாழ்றீங்க இல்ல, ஞானம் அடைவீர்கள். ஏன்னா வேசனம் மாறவே மாறுது, பொய் சொல்லாது. அல்லேலூயா.
பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளருங்க. சபைக்கு கொண்டு வாங்க, சபைக்கு கொண்டு வாங்க. இந்த பாருங்க, நான் போன வாரம் சொன்னேன், அந்த பிள்ளைகள் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்குள்ள வளருவாங்க. என்ன பாடுபட்டாலும் பிள்ளைகளை நம்ம என்ன சொல்றோம், அங்க போய் இங்க போனா போயிட சொல்றோம். சபைக்கு வர சொல்றதுக்கு மட்டும் சொல்றோமா? ஆண்டவர் இட்டுட்டு வருவார்ப்பா. பாஸ்டர், ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நாள் இட்டுட்டு வருவார். நிச்சயமா ஆண்டவர் இட்டுட்டு வர மாட்டாரு, நீங்க தான் இட்டுட்டு வரணும். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளை சபைக்கு நீங்க தான் கூட்டிட்டு வரணும் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் இட்டுட்டுலாம் வர மாட்டாரு. ஆண்டவர் இட்டுட்டு உங்கள்கிட்ட தான், அதுக்கு தான் அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. கற்பத்தின் கனியை உங்கள்கிட்ட கொடுத்ததே அதுக்காக தான், அதுக்காக தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அதனால நீங்க இதுல கவனமா இருங்க. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஜெஃபை பற்றி சொன்னேன். கர்த்தருக்குள்ள வளருங்க. நிச்சயமா அந்த பிள்ளை ஒரு நாள் கெட்டு போகாது. அந்த பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சின்ன பையனும் அப்படிதான் பார்த்துருப்பீங்க, எங்க போனாலும் கையில அந்த பைபிளை தூக்கிட்டே அலையிடும். ஆமென், ஸ்தோத்திரம். அவனு எல்லாம் வசனம் சொல்றான், எல்லா வசனம் சொல்றான், எழுதுறான். ஜீசஸ் லவ்ஸ் மீ and God is good அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதுறான். எந்த ஸ்கூல்ல போய் படிக்கல, அவனே எழுதலாம். ஆனா எழுதுறதுலாம் வித்தியாசமா இருக்கும். அவன் போடுற வார்த்தை தமிழ்ல கூட எழுதலாம், வித்தியாசமா இருக்கும். நம்ம எல்லாரும் இப்படி போட்டோம்னா அவன் இப்படி போட்டு இப்படி போடுவான். எல்லாம் வித்தியாசம் தான். இந்த ஈ போடுறதுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஈ இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிலேபியை சுடுறதுக்குள்ள பெரிய கஷ்டப்பட்டிருப்போம். இப்படி போட்டு அப்படி, அவர் அப்படி இல்லை, இங்கிருந்தே ஆரம்பிச்சு அப்படி போட்டுறாரு. ஏன்னா ஒழுங்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இனி வர்ற காலத்துல யார் லெட்டர் எழுத்து இந்த மாதிரி டைரியில எல்லாம் எழுதிட்டு இருக்க போறா? உண்மையே கொஞ்சம் பாதி கம்ப்யூட்டர் வந்துட்டு, இனிமே என்ன பண்ணலாமா, இப்ப நம்ம டைப் அடிச்சா சொல்லுது, இனிமே நம்ம பேசினாலே அது எழுதிடுது. அந்த மாதிரி காலத்துக்குள்ளதான் போறோம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள வளருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த மகிழ்ச்சியை உங்க வீட்டுல கர்த்தர் தருவாரு. ஸ்தோத்திரம். அதனால ஒரு குறிப்பை சொல்ற பாருங்க, குடும்ப ஜெபம், ஃபேமிலி ப்ரேயர். எத்தனை குடும்பத்துல இருக்குது தெரியல. இந்த ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப வல்லமையான ஒரு காரியம். அது ஒரு மனதை கொண்டு வருது. கணவன் மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்க கடைசியா எப்போ ஜெபம் பண்ணீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த குடும்ப ஜெபம் இருக்கிற குடும்பத்துல கர்த்தருடைய கிரியை அதிகமா இருக்குமா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, மத்தேயு 18:19. பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளும் நிமித்தம் ஆமென். எந்த காரியத்தை குறித்தும் அது வியாதியா இருக்கலாம், இல்லைன்னா கஷ்டமா இருக்கலாம், ஒரு தேவையா இருக்கலாம், ஒரு போராட்டமா இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்தும் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தார், கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து நீங்க ஒருமனப்பட்டு ஜெபித்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் வராது. வந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. எங்க வாழ்க்கையில குடும்ப ஜெபத்தின் மூலமா நிறைய நன்மைகளை பெற்றோம். பாஸ்டர் அம்மாவுடைய சுகமா இருக்கலாம். ஜெய்சன் சின்ன வயசுல அப்படி எழுப்பான், அவனுக்கு வீசிங் ட்ரபிள் அப்படி வரும். அவன் காலேஜுக்கு போகும்போது கூட அப்படி வரும். ஆனா நாங்க ஜெபம் பண்ணோம், ஒரு நாள் அழுது. இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான். சோதரன். எல்லா காரியம், எல்லா வியாதி, எல்லா பிரச்சனை, எல்லா தேவைக்கும் குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன், கணவன் மனைவிமா ஜெபிக்கிறதே கிடையாது, தேவைக்காக ஜெபிக்கிறது கிடையாது, சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கணவன் மனைவிமா ஜெபித்தா, கர்த்தர் ஒருமனப்பட்டு ஜெபித்தா, ஒரு காரியத்தை நிமித்தம் குடும்பமா உட்கார்ந்து ஜெபித்தா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தினால கட்டப்படட்டும், ஜெபத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜெபித்த நன்மைகளை பெறுகிற குடும்பமாய் நம்முடைய குடும்பங்கள் இருக்கட்டும். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்கிறது வேற, அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்ணிடுறோம்? இந்த மருந்தை சாப்பிடுவோம், அந்த மருந்தை சாப்பிடுவோம், அந்த மருந்தை சாப்பிட்டு இன்னொரு வியாதியில் வந்துடுது. அப்படிதான் இருக்கு. பாஸ்டர்மா போன வாரம் ஒரு சாட்சி கேட்டாங்களாம். எப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு 56 வயசாம். இந்த கை விரல்லாம் மடங்கி போச்சு, பிள்ளைகள் இழுத்து விடுவாங்களா, டக்குனு மடங்கிடுமா. பேர பிள்ளைகள் இழுத்து விடுவாங்களா, திறக்கவே முடியல. எப்படி இருக்கும் பாருங்க, 2 கையும் மடங்கியே இருக்குது. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க காரியத்தை அவங்க எப்படி செய்வாங்க? எல்லா டாக்டரும் பார்த்தாங்களும். அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணுறாங்களா, பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க.
ஆண்டவரே எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு இந்த கை சரியாகணும், அவங்க காரியத்தை பண்ணு. எல்லாரும் உபவாசித்து ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லா விரலும் அப்படியே விரிஞ்சிட்டேன். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் பிரதர். நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஏன் உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உங்க வீட்டுல கேளுங்கள் கொடுக்கப்போன்னு சொன்னாரே? கணவன் மனைவிமா நீங்க ஜெபித்து பாருங்க. எந்த காரியத்தில் குறித்தாலும், அது நல்ல வார்த்தை, எந்த காரியமா இருக்கட்டும், முதல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. கணவன் மனைவியுமா உட்காருங்க, பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென். அது அவர்களுக்கு உண்டாகும். இது வரைக்கும் உண்டாகாதெல்லாம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை பிராக்டிஸ் பண்ண போறீங்க? சில குடும்பங்கள் பிராக்டிஸ் பண்றாங்க, நல்லா இருக்காங்க. சில குடும்பங்கள் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நானும் எத்தனையோ முறை சொல்றேன், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். அதான் ஒரு மனம் கொண்டு வரும், உங்க ஐக்கியத்தை கொண்டு வரும். ஆமென். நீங்க உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கிற குடும்பமாய் கொண்டு வரும். ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. போன வாரத்தில் சொன்ன மாதிரி பிள்ளை ஒண்ணு கேட்டான்னா, நீ ஏசப்பாட்ட கேள்றா, உனக்கு வாங்கி தருவார், அப்படி சொல்லி பழகுங்க. ஆமென். கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார், அவன் கேட்பான், அவனுக்கு கொடுப்பார், அப்படி பழகுங்க. ஸ்தோத்திரம். இது பெரிய சப்ஜெக்ட், மணிக்கணக்கில் பேச வேண்டிய சப்ஜெக்ட். நான் கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்குன்னு சொன்னா, நமக்கு ஒரு தேவனோடு வீட்டோடு ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல குடும்பம் சபையோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கிற குடும்பமா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 3:14 வாசிக்கிறேன். ஆமென். பரலோகத்துக்கும் பூலோகத்திற்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர். அல்லேலூயா. உங்க எல்லார் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு குடும்பம் அர்த்தம் வச்சிருக்கிறது தேவனுடைய குடும்பம். ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னா, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போற குடும்பம் தான் நல்ல குடும்பம். எந்த குடும்பம் சபைக்கு வாரந்தோறும் கர்த்தருடைய நாள்ல குடும்பமா வராங்களோ, அவங்க ஆசீர்வாதமான குடும்பமா இருப்பாங்க. அந்த சபை, அந்த குடும்பத்துல ஒரு மனம் இருக்கும், அந்த சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தரை துதிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்குதான் சொல்றது, குடும்பமா வாங்க, குடும்பமா கர்த்தரை ஆதிக்கணுங்க. யோசுவா சொல்றது பாருங்க, நானும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க கர்த்தரை சேவிக்கலன்னா பாகால்களை சேவிக்கிறவங்களா மாறிடுவீங்க. குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆவிக்குரிய சபையில நீங்க நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். எதற்கு சபைக்கு வரோம் சொல்லுங்களேன்? எதற்கு சபைக்கு வரோம்? இந்த நாள்ல நாங்க போகும்போது ஒரு சர்ச்சில் இருக்கிற கல்வெட்டை பார்த்தேன். நம்ம சபையிலோட அந்த கல்வெட்டை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸ்தோத்திரம். 1700 கட்டப்பட்ட சர்ச்சாம் அந்த சர்ச்சு. அதை பார்க்கும்போது எழுதியிருக்கிறாங்க, அந்த காலத்தில் உள்ள தமிழ்ல வித்தியாசம் எழுதியிருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால் தேவ ஜனங்கள் கூடி ஆராதிப்பதற்காகவும், ஸ்தோத்திரம், தேவனுடைய உபதேசங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தராலே கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி அதுல எழுதிருக்கு. எதுக்கு வரோம்? தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்க, தேவ ஜனங்கள் கூடி ஆமென் ஆமென் அவருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்க. கூட நேத்து அந்த மிஷன் கன்வென்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார் மோகன். அதுல அவங்க சொன்ன காரியத்தை கேட்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். சபையில இருக்கிற எல்லாரும் யாரும் ஒரு மிஷினரி. நீங்க எல்லாருமே ஒரு மிஷினரி. நம்ம நினைக்கிறோம் மிஷினரின்னா வட இந்தியாவில் போய் அப்படின்னு இல்லை. நமக்கு இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் மிஷனரி ஸ்தலம் என்னது சொல்லுங்க? என்னது? மாங்காடு. மாங்காடு தான் நமக்கு மிஷனரி ஸ்தலம். நம்ம எல்லாரும் மிஷனரி. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு, ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபட்டு உங்க குடும்பம் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் நம்ம சபைக்கு வரோம். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் போனேன், அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு இல்லை. எல்லாரும் ஒரு மிஷினரி. அந்த உணர்வு இருக்கணும். என் குடும்பத்துக்கு நான் ஒரு மிஷினரி, என் குடும்பத்தோடு நான் ஆராதிக்க வரணும். ஆமே, இந்த ஊருக்கு நான் ஒரு மிஷினரி, என் தெருவுக்கு ஒரு மிஷினரி. ஆண்டவரை அறியாதவங்களுக்கு அறிவிப்பதற்காக கர்த்தர் என் குடும்பத்தை ஆமே என் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குடும்பத்துல சாட்சி இல்லாம வெளியே போய் நம்ம எந்த ஊழியம் பண்ணாலும் அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறோம் இல்லையோ, பிசாசு அதை பார்த்து நகைப்பான்.
பிசாசு அதை பார்த்து, அதான் ரொம்ப முக்கியம். நான்லாம் பல முறை அழுது இருக்கிறேன். என் குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்போது அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியம் செய்யலாமா வேண்டாமா, என் குடும்பத்துல இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி பல நாட்கள் அழுத காரியங்கள் உண்டு. ஏன்னா சாட்சி உள்ள குடும்பமா இருந்துதான் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். சாட்சி இல்லாத குடும்பங்களா இருந்து நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பரப்பி, நான் பிராக்டிஸ் பண்ணாத, நீங்க பிராக்டிஸ் பண்ணாத, உங்க குடும்பம் பிராக்டிஸ் பண்ணாத ஒரு காரியத்தை கொண்டு போய் நீங்க இன்னொரு இடத்துல சொல்லவே முடியாது, ஒண்ணுமே முடியாது. ஸ்தோத்திரம். அதுதான் குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் கூடி இங்க வரணும்னு சொன்னா ஒரே காரியம், ஹல்லேலூயா, ஆமென், ஒரே காரியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மிஷனரி ஸ்தலமாகிய மாங்காட்டுல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில ஈடுபடுவோம். ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருகிறார். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரோம். ஹல்லேலூயா. அதே நேரத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சபைக்கு வரோம், சபையில நல்லா உண்மையா இருக்கிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறாருங்கும்போது பிசாசு நம்முடைய குடும்பங்கள்ல வஞ்சனையா சில காரியங்களை செய்வோம். ஆமாம், ஸ்தோத்திரம். 2 யோவான் எனக்கு ஞாபகம் வந்ததுனால அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். 2 யோவான்ல ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆமென். பிசாசு நம்ம வளர்ந்து கர்த்தருக்குள்ள வளரும் போது சில இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டே சிலவங்க வருவாங்க, நம்ம சொல்ற உபதேசத்துக்கு மாற்றாக சொல்லுவாங்க. எப்படியாவது இவங்களை வஞ்சிக்கிறதுக்கு, சபைக்கு போகணுமா, ஆண்டோட வார்த்தையை கேட்கணுமா, ஊழியத்துக்கு கொடுக்கணுமா, அப்படிலாம் சொல்றவங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அவனை என்ன பண்ணக்கூடாதான், வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பிரைஸ் எல்லாருன்னு அவனை பார்த்து சொல்லவும் கூடாது. நான் சொல்லுங்க, பைபிள் இருக்குது. ஏன்னா அவன் உங்களை வஞ்சிக்கிறதுக்காக பிசாசு அனுப்பினவன். அது என்ன சொல்றது, அவன் பிசாசு என்ன பண்ணுவான்னா ஒளியின் தூதன் வேஷம் தரித்து வருவான். பார்த்தீங்களா? இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இது அறிகிற கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சபையை வச்சிருக்கிறார், நமக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த சபையோடு கூட நம்ம செயல்பட்டோம்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள்ல குடும்பமா எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் சபை தரிசனம். உங்க வீட்டுல ஒரு சண்டே ஸ்கூல் ஊழிய ஆரம்பிக்கலாம், உங்க வீட்டுல ஒரு ஜெபக்குழு நடத்தலாம். ஆமென். அதுக்குதான் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த தரிசனத்தோடு கூட செயல்படுங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க மிஷனரி. ஆமென். அதுக்காக தான் சபைக்கு வரோம், உபதேசத்தை கேட்கிறோம். உபதேசத்தை கேட்டு கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 5 காரியங்களை சொன்னேன். தேவ பக்தி உள்ள கணவன், மனைவி நேசிக்கும் கணவன், கணவனுக்கு கீழ்ப்படியும் மனைவி, தேவ பயத்தில் வளரும் பிள்ளைகள், குடும்ப ஜெபம், தேவனுடைய குடும்பம். ஹல்லேலூயா. இந்த 5 காரியத்திலையும் இந்த கேட்ட வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வீடு நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம். இன்னைக்கு வாசத்தோடு கூட சொல்றேன், நீதிமானுடைய வீட்டுல வேண்டிய திரவியமும் பொருட்களும் உண்டு, எல்லாம் இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்படியே தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கின்படி உங்க குடும்பம் கட்டப்படட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல தங்கி இருக்கும்.